எங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து நான் பார்த்துருக்கேன். அந்த பிளாஸ்டிக் கவரில் வந்து டீ வாங்கிட்டு வருவாங்க. ஸோ என்ன அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னா, சுட சுட எந்த சாப்பாடை நீங்கள் பிளாஸ்டிக்கில் வச்சாலும், பிளாஸ்டிக்கில் ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் இருக்குது. அதாவது பிபிஏ, ப்டாலேட்டுன்னு சொல்லுவோம் நம்ம அதை. ஸோ இது வந்து அந்த சாப்பாடோட கலந்துரும். ஸோ இது கலக்கிறதுனால என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அந்த உணவை தான் நீங்கள் வந்து சாப்பிட போகிறீங்க. அதை சாப்பிட்றப்போ இந்த கெமிக்கல்னால பல பாதிப்புகள் உண்டாகும். ஸோ உடனே ஏற்படுற சில பாதிப்புகள் வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா, ஹார்மோன் சேஞ்சஸ் வரலாம். அதுக்கு அடுத்து வந்து கருத்தரிப்புலேயும் வந்து பிரச்சனை வரும். இது எல்லாத்தையும் விட முக்கியமாக இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பும் ஜாஸ்தி ஆகுது. அப்போது இது வந்து 1 நாள் 2 நாள் நடக்கிறது கிடையாது. தினம் தினம் நீங்கள் அதே மாதிரி தான் சாப்பிட்றீங்க. மதிய பார்சல் வாங்கினா சாம்பார், ரசம் இதெல்லாம் சூடாக பிளாஸ்டிக்கில் கட்டுறது. டீ டெய்லி ஒரு நாளைக்கே நிறையா வாட்டி இந்த டீ கவர் வந்து நான் பார்க்குறேன். ஸோ எங்கள் ஆஃபீஸில் பார்க்குற நேரம்லாம் அது மாதிரி வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு, ஒரு 4 பேர் சேர்ந்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஸ்க்கு ரூ. 100 ரூ. 150 கூட கிடைக்குது. ஒரு 2 நாள் டீ காசை சேர்த்து வச்சுட்டு அந்த ஃப்ளாஸ்கில் நீங்கள் டீ வாங்கி குடிச்சிங்கன்னா எந்த கவலையும் இல்லாமல் நீங்கள் குடிக்கலாமே அதை. ஸோ இதை வந்து மக்கள் உணர்ந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம்.